தமிழகத்தில் இரு கட்டங்களாக நடைபெறும் உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரசன்னா. தமிழகத்தில் வரும் அக்டோபர் 17 மற்றும் 19ஆம் தேதி நடைபெற உள்ள உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த 26ஆம் தேதி துவங்கி தற்போது வரை 2,50,000க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். இந்நிலையில் இன்றைய தினம் கடைசி தினம் என்பதால் அதிகமானோர் இன்றைய தினம் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 12 மாநகராட்சிகள், 124 நகராட்சிகள், 500க்கும் மேற்பட்ட பேரூராட்சிகள், 388 ஊராட்சி ஒன்றியங்கள் என கிட்டத்தட்ட ஒரு 1,00,000க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கான தேர்தலானது நடைபெற உள்ளது. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. நாளைய தினம் வேட்புமனு பரிசீலனை என்றும் அதேபோல் வரும் 6ஆம் தேதிக்குள்ளாக வேட்புமனுக்களை வாபஸ் பெற விரும்புபவர்கள் வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அன்றைய தினமே இந்த வேட்பாளரின் இறுதி பட்டியலானது அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்பொழுது வரை பிரதான கட்சிகளான அதிமுக தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்து தற்பொழுது பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் பெரும்பாலான கட்சிகளான திமுக, தேமுதிக, பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த பெரும்பான்மையான பிரதிநிதிகளும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதேபோல் மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த வேட்பாளர்களும் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இன்றைக்குள்ளாக அவர்கள் அனைவருமே தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். இதேபோல ஒரே ஆள் 4 மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்பதால் ஏற்கனவே மனு தாக்கல் செய்தவர்களும் இன்றைய தினம் மனு தாக்கல் செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சபரியுடன் பிரசன்னா. இதனிடையே உள்ளாட்சி தேர்தல் நேர்மையாக நடைபெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக தேர்தல் ஆணையரிடம் திமுகவின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தேவையின்றி வேட்புமனுக்களை நிராகரிக்கக்கூடாது என்றும் அந்த மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது.